உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டெக் பிஃபோர் தமிழ். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்ஷாட்னா என்ன, அதை எப்படி எடிட் பண்ணுறது, இன்ஷாட் வாட்டர்மார்க் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஷாட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ பார்த்திங்கன்னா 17 டிசம்பர் 2018 அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்ஷாட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எப்படி தான் இருக்கும், பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். இந்த பவர் டைரக்ஷனும் கைன்வாஷும் நம்ம வீடியோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதை பார்க்கலன்னா மேலே ஐபேர்டு தரேன், போய் பாருங்கள். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த நான் யூஸ் பண்ணுற இன்ஷாட் பார்த்திங்கன்னா வாட்டர்மார்க் இல்லாத இன்ஷாட்டு. இது வேணும்னா டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோனா பெர்ஃபெக்டாக எடிட் பண்ண போகிறோம். ஒரு வீடியோ நம்ம எப்படி பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். சேனலில் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த விஜய் சேதுபதி வீடியோ எடுத்துருக்கேன். நான் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிம் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் எந்த பார்ட் மட்டும் தேவை அந்த பார்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ ஃப்ரேம் இருக்கும், அடுத்து ஃபுல்லுன்னு இருக்கும், அடுத்து ஃபிட், டாப், பாட்டன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷியோ வேணும், அது மட்டும் இல்லாமல் மியூசிக் லீவ் எந்த மாதிரி சைஸில் வேணுமா, யூடியூப் சைஸில் வேணுமா, இன்ஸ்டாகிராம் சைஸில் வேணுமா, அப்படி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டு உங்களுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும், ப்ளராக வேணுமா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்காது. ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்காது, எல்லாமே அன்லாக் பண்ணியிருப்பாங்க ப்ளே ஸ்டோரில். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எல்லாமே லாக் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி இது இந்த விண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்டேஜ் மட்டும் நீங்கள் $1 பே பண்ணி இது அன்லாக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடிட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. அது ஃபில்டர், எஃபெக்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி 3 பார்ட் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட் தேவையோ அந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐக்கான் எதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓல்டு வீடியோ இந்த எஃபெக்டில் இருக்கும், அந்த எஃபெக்ட் காட்டும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்டோட கலர் காட்டும். எஃபெக்டும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு ஃப்ளாஷில் எஃபெக்ட் நான் யூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃப்ளாஷ் ஆகும். அடுத்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் என்னென்ன மியூசிக் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்னு இருக்குது. ஸ்டிக்கர் 6 சூஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஒரு சில எமோஜிஸ் இருக்கும். அந்த எமோஜிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேமே சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஃபிட் பண்ணி வைக்கேன். அதிலே ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் இடத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்குது. அந்த வீடியோவோட ஸ்பீடு எவ்வளோ வேணும், ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிராப். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிராப் பண்ணிக்கலாம். எந்த இடம் மட்டும் வேணும் அந்த இடம் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் அழகா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு இருக்குது. 4 சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்ஷாட் மட்டும் தான் ஃப்ளிப் பண்ண முடியும். மற்றபடி கைன்வாஷோட பவர் டைரக்ஷன் பண்ணலாம். கைன்வாஷில் பண்ண முடியாது ஃப்ளிப்புன்னு இருக்கிறத. அதே மாற்றி சைடு காட்டும், ரிஃப்ளெக்டாக காட்டும். அடுத்து நீங்கள் எடிட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் இந்த மேலே ஐக்கான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 4 குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 1080p யூஸ் பண்ணுறேன் நான். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிலே சேவ் ஆயிரும். கன்வெர்ட்டிங் வீடியோன்னு இருக்குது, அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நான் அது எங்கே கன்வெர்ட் பண்ணிட்டேன், வேண்டாம் எனக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கைன் மாஸ்டரில் சூப்பராக எடிட் பண்ணலாம் ஒரு வீடியோவை. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.